கடன் நிவர்த்தி பெறுவதற்கு ஒரு சிறந்த வழி உள்ளது. முதியவர் தம்பதியர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி இருவரை கூப்பிட்டு அவர்களை அத்திரி மகரிஷி அனிசயா தேவி என்று பாவனை செய்து கொண்டு வயிறார பகல் சாப்பாடு நன்றாக அறுசுவை உணவோடு அவர்கள் இருவருக்கும் பசியார அன்னம் பாலித்து அவர்களுடைய வஸ்திரதானம் செய்து ஆசீர்வாதம் பெற்றால் கடன் நிவர்த்தி அடையலாம், செல்வ செழிப்போடு வாழலாம். அப்படி செய்யும் பொழுது அவர்கள் வசம் கையில் சரியாக 100 ரூபாய் கொடுக்க வேண்டும். 100 என்பது பூர்த்தி. உங்களுடைய வாழ்க்கை கடனற்ற வாழ்க்கையாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்கவும் அத்திரி மகரிஷி அனிசயா தேவியை நினைத்து கொண்டு தம்பதியராக குறைந்தபட்சம் 60-70 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இருவரையும் தள்ளாத வயதில் அவர்களை அழைத்து நடுவீட்டில் அமர வைத்து வாழை சாப்பாடு போட்டு வயிறார மனதார அவர்களை மகிழ்வித்து பித்ருதோஷம், முன்னோர்கள் சாபம், பெண் சாபம் மற்ற அனைத்து விதமான சாப விமோச்சனம் ஒரே ஒரு இடம் ராமேஸ்வரம். ஒரு முறையாவது வாழ்க்கையில் காசி சென்றால்தான் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும் என்பது முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். இப்பொழுது நீங்கள் ராமேஸ்வரம் சென்று அங்கு வழிபாடு செய்தாலே அங்கு இருக்கக்கூடிய லிங்கத்தை வழிபாடு செய்து 21 தீர்த்தம் கிணறு உள்ளது, அதில் நீராடி பின்பு தரிசனம் செய்து கங்கையில் 8 ரூபாய் காயின் மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு அபிஷேகம் பண்ணி இறைவனுக்கு எப்படி அபிஷேகம் செய்வீர்களோ அதே போல் அந்த 8 ரூபாய் நாணயம் தலைப்பகுதிக்கு மட்டும் செய்ய வேண்டும். குங்குமம் போட்டு வைக்க வேண்டும். மற்றபடி அபிஷேகம் 8 காயினை 2 2 உள்ளங்கையிலும் ஒவ்வொரு காயின் வைத்து ஒன்று சேர்த்து 4 முறை நீரில் கரைத்து விடுங்கள். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த தோஷங்கள் வராது, இறைவனர்கள் கிடைக்கும். இது மிக மிக எளிமையான ஒரு முறை. அந்த சன்னிதானத்தில் திலக்கோமம் என்று சொல்லி செய்து வருகிறார்கள். வசதி படைத்தவர்கள் விருப்பமுள்ளவர்கள் செய்து கொள்ளலாம். தேவையா என்றால் அது உங்களுடைய மனநிலையை பொறுத்து. அங்கும் செல்ல முடியவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வீட்டின் அருகாமையில் பசுமடம் இருக்கும். அங்கு சென்று உங்களுடைய வயசுக்கு ஏற்றாற்போல் அல்லது உங்களுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் தாய் தகப்பனார் இது போன்றவர்கள் யாரும் தெய்வநிலை அடைந்திருந்தாலும் அவர்கள் அடைந்த வருஷம் முதல் கொண்டு கணக்கு பண்ணி கொள்ளுங்கள். பிறந்ததிலிருந்து அவர்கள் உயிர் நீத்த ஆண்டு வரைக்கும் சுமார் எனது தாயார் தெய்வநிலை அடையும் போது 65 வயது. 65 வாழைப்பழம் வாங்கி கொள்ளுங்கள். ஒவ்வொன்றையும் 9ஆக கட் பண்ணி அதில் சிறிதளவு நாட்டு சர்க்கரை வைத்து பசுமாட்டிற்கு கொடுத்து அகத்திக்கீரையும் கொடுங்கள். பசு தொழுவம் அங்கே சென்று அந்த வாசனை திரவியமாக கருதக்கூடிய பசும் கோமியத்தை ஒரு 6 நிமிடம் நல்ல சுவாசம் செய்ய வேண்டும். நீங்கள் சுவாசம் செய்யும் பொழுது துர்நாற்றம் என்று கருதினால் பாவத்துக்கு ஆளாகி விடுவீர்கள். எனது வினை தீர்ந்து விட்டது என்று கருதி அந்த சுவாசத்தை உள்ளிழுத்து சிறிது நேரம் முடிந்தவரை 4 எண்ணிக்கை அளவாது அந்த மூச்சை அடக்கி கொள்ளுங்கள். மீண்டும் அதே போல் சுவாசம் இதுபோல் 11 முறை செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் அதிகபட்சம் 21 முறை. 3 தலைமுறை சாபம் விலகும், கண்டிப்பாக விலகும்.